பிக் பாஸ் பார்த்தாலே வந்து எல்லாருக்குமே ஒரு தாக்கம் ஏற்படும். இவர் நம்மள மாதிரி இருக்காரு, இந்த கேரக்டர் நம்மள மாதிரி ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சில இடங்களில் மட்டும்தான் சில எவிக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்த்த எவிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஆள் தான் போக போகிறான், இந்த அம்மா தான் போக போகிறாங்க, தேவையில்லாத ஒரு மிக்சர் அப்படின்ற மாதிரி. ஆனால் நிறைய மிக்சர்ஸ் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு முந்திரி பருப்பு வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கரெக்டா? முந்திரி பருப்பு. அதாவது நல்லா விளையாடிட்டு இருந்தாலும் இவர் நம்ம போவார்னு எக்ஸ்பெக்டே பண்ணலையேடா அப்படின்னும் போது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு இந்த இத்தனை 9 சீசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அன்ஃபேர் எவிக்ஷன்ஸ் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப அன்ஃபேர் எவிக்ஷன் உங்களோடது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி சொன்ன அதே மக்கள் வந்து நான் எவிக்ஷனில் இருக்கிறேன்றதை மறந்துட்டாங்களோ? இது வந்து கேமுன்றத அவன் கரெக்டாக விளாட்றான், அவன் இருப்பான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவனை எல்லாம் பார்த்துப்பாங்க, அப்படி அவனை எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்க, அவனுக்கு எல்லாருமே ஓட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு ஓட்டு போடாமல் விட்டுட்டாங்களோ? அதாவது அவன் பார்த்துக்குவான், சைடில் இருக்கும் பார்த்துக்கான், மேலே இருக்கும் பார்த்துக்கான்ற மாதிரி அவங்க போடல ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஓட்டு போடல.